விளாத்திக்குளம் தெரியும். இப்போ எந்த கொம்பனாலையும் என் ஆட்சியை குறை கூற முடியாதுன்னு சொல்கிற அந்த ஆட்சியில் இப்போ சமீபமாக அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. பேல போகிறவனை பண்ணி நச்சும்பாங்க. இது கேட்குறது கொஞ்சம் விரசமாக இருக்கும். பேல போகிறவனை பண்ணி நச்சோம் அப்படின்னாக்க நச்சு நச்சுன்னு இந்த வயக்காட்டில் போயோ இல்லை வெளியில் போயோ மலம் கழிக்க போனால் அவன் பின்னாடி பன்னி அந்த மலத்துக்காக வருமா. பன்னிக்கு உணவு மலம். அந்த மலத்தை எடுக்கிறதுக்காக வரும்போது இந்த பேழ்றவனுக்கு அது நச்சு நச்சுன்னு இருக்குமா, போவானா. அப்படி இருக்கிற பழமொழி பன்னிக்கு ஈக்குவலாக, பன்னிக்கு ஈக்குவல் கூட இல்லை, பன்னியாவது அதுக்கு மலம்தான் உணவுன்னு வச்சாச்சு. இவன் பாருங்க, இந்த விளாத்திக்குளத்தில் என்ன நடந்திருக்கு. ஒரு பெண்ணை எப்படி, ஒரு சின்ன பெண்ணை எப்படி பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான். ஆமாம், மக்கள் சக்தி நல்ல விதமாக தான் செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். கொடுமையான செய்திகளை சொல்லி அதுலேருந்து ஒரு பாடத்தையும் அதுலேருந்து ஒரு நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளணும். அந்த கொடுமையான விஷயம் நடந்தவர்களுக்கு ஆதரவாக நம்ம எப்படியாவது குரல் கொடுக்கணும். என்னால் முடிஞ்சது யூடியூப்பில் தான். நேர பார்த்தேன்னா அவனை என்ன வேணாலும் நம்ம மக்கள் பண்ணிடுவோம். அந்த கொடுமை கோலத்தில் தான் கோபத்தில் இருக்கோம். எதுக்காகங்கிறத கொஞ்சம் மக்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி பாருங்கள். இந்த பண்ணியை பற்றி பேசலாம் நம்ம. முடியலப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. ஆமாம், மக்கள் சக்தி நேயர் அவர்களே, விளாத்திக்குளம் தெரியும். இப்போ எந்த கொம்பனாலையும் என் ஆட்சியை குறை கூற முடியாதுன்னு சொல்கிற அந்த ஆட்சியில் இப்போ சமீபமாக நடந்தது. விளாத்திக்குளத்தில் அந்த கிராமத்தில் குழந்த ஒன்று ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. குழந்தைனாக்க தன்னுடைய 10ஆவதில் 469 470க்கு மேலே மார்க்கு வாங்கி, எம்மா சாமி இந்த மார்க்கெலாம் நாங்கள் வாங்கலடா சாமி, நாங்கள்லாம் பல தடவை சொல்ல முடியலடாப்பா, சொல்ல முடியல, அப்படி ஒரு கொடுமை. 469க்கு மேலே வாங்கி கோல்டு மெடலிஸ்ட்டு அந்த பொண்ணு இப்போ 11ஆவது போய் 12ஆவதில் நல்ல ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டுருக்கு. 12லேயும் நல்ல மார்க் வாங்கணுன்னு அது ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு பேகெல்லாம் வச்சுட்டு அதோட அந்த இயற்கை உபாதையில் அது வெளியில் வயக்காட்டில் போய் அம்மா நான் பின்னாடி கொல்லைக்கு போயிட்டு வரேன்னு பேருக்கு. அது இன்னும் கொடுமை. இந்த எந்த கொம்பனாலையும் ஆட்சியை குறையும் சொல்ல முடியாதுங்கிற கொடுமை அவன் ஆட்சியில் எப்படி தெரியுமா. வீட்டில் இன்னும் கிராமத்துக்குள்ளெல்லாம் கழிப்பறை இல்லாமல் இருக்காங்க பாருங்கள். கழிப்பறை வசதி ஒவ்வொருத்தருக்கும் பண்ணி கொடுக்கணுன்ட்டு அவ்வளவு ஃபண்ட்ஸு சென்ட்ரல் நம்ம மோடிஜி அவர்கள் கொடுக்குறாங்க. இவங்க ஏன் இன்னும் அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் பண்ணி தராமல் இருக்காங்கன்னு எனக்கு புரியல என்னன்ட்டு. அந்த குழந்தை போய் வயக்காட்டில் போக பேருக்கு. அப்புறம் பார்த்தா சாயந்தரம் ஆகுது, நைட்டு ஆகுது, காணும். உடனே உங்கள் அம்மாவுக்கு பதைக்கிறது. அது காணா போன ஒரு 5 மணி நேரத்துலேயோ என்னவோ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. தேனாவட்டு நமக்கு தான் தெரியுமே போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி இருக்காங்கன்னு. எல்லா காவலர்களும் இப்படி இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் கிராமத்தில் உள்ள காவலர்கள்லாம் இப்படி தான் தெனாவட்டாக இருக்காங்க போல இருக்குது. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் என்ன உன் பொண்ணு யார்கிட்டையாவது ஓடி போயிருக்கோம். இந்த ஒரு படத்தில் கூட அப்படி தாங்க நடந்தது. உன் பொண்ணு யார்கிட்டையாவது ஓடி போயிருக்கோம், அதை ஃபஸ்ட்டு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. தேடுறதுக்கு முயற்சி பண்ணல அவங்க. இவங்கெல்லாம் 2 நாளாக தேடி
மறுபடியும் போய் காவல் நிலையத்தில் புகார் சொல்லி மறுபடியும் அதை தேட சொல்லி ஊர் மக்கள் அத்தனை பேரும் போய் தேட போனதில் எந்த இடத்துல நாள்லாம் தேடினாங்களோ அந்த இடத்துல அந்த பொண்ணோட சடலத்தை மீட்கிறாங்க. போலீஸ் எல்லாம் வந்து அதை மீட்டு போலீஸ் என்ன காப்பாற்றவா போலீஸ் வந்து மீட்கிறதுக்கு தான் போலீஸு. இது மாதிரி சடலங்களை மீட்கிறதுக்கு தான் போலீஸுன்னு டெஃபனேஷன் எழுதிடுவாங்க எல்லாரும். அது மாதிரி தான் இருக்குது. காப்பாற்றுவதற்கு போலீஸ் இல்லை. காவல்துறை அவ்வளோ அநியாயம் அந்த விளாத்திக்குளத்தில். ரொம்ப இப்போ அந்த காவல்துறையில் அந்த கேஸை உடனே எடுக்காமல் பண்ணின அந்த போலீஸை ஏதாவது சஸ்பெண்ட் பண்ணும், அந்த நியூஸ் வரணும் நமக்கு. இப்படி தேடின்றது பார்த்தா அதை பண்ணினோம்னா தேடவே இல்லைங்க காவல்துறை. பிடிக்கவே முடியல. அவ்வளவு மற்ற கட்சிகள்லாம் அழுத்தம் கொடுக்க இன்னும் இப்போ தேர்தல் வேறு வருதே. தேர்தலில் அப்புறம் அந்த கொம்பனை வந்து எல்லோரும் வச்சு செஞ்சுருவாங்களேன்னு பயந்துட்டு போய் அப்படி இது பண்ணி 9வது நாள் இவங்களும் பிரேதம் வாங்க மாட்டேன்ட்டாங்க. அந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸு உறவினர்கள்லாம் பிரேதம் வாங்க மாட்டேன்ட்டு போராட்டத்தில் இருக்காங்க. இவங்க போனப்போ விரட்டி அனுப்பிச்சிருக்காங்க. கனிமொழி அவங்க போனப்போ அந்த காவல்துறை இப்போ அவ்வளோ இதில் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சுது இப்போ மட்டும் உன்னால்? 9 நாள் கழித்து எப்படி அன்றைக்கி ஓடி போயிருப்பான்னு சொன்னான். 9 நாள் கழித்து எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சுது? அங்கே உள்ள அந்த சிசிடிவியை பார்த்து ஒரு பைக்கு போகிறதுன்னு பார்த்து அந்த காற்றாடி நமக்கு மின்சக்தி கொடுக்குற அந்த காற்றாலையில் உள்ள அந்த சிசிடிவியை பிடிச்சி அந்த பக்கமாக போன ஒரு பைக்கு, சம்மந்தம் இல்லாமல் போன பைக்கை பிடிச்சி கேட்டால் அந்த பைக்கை யாரோ திருடிட்டாங்க, கேஸ் கொடுத்துருக்கோங்கிறாங்க. அது கண்டுபிடிச்சி யார் திருடினாங்கன்னு பார்த்தா ஒரு கைதி அதை திருடியிருக்கான். அந்த கைதி வந்து என்ன பண்ணியிருக்கான், நீதிமன்றத்தில் வந்து சைன் போடுறதுக்காக வர சமயம் அந்த பக்கத்தில் ஒரு 3 நாளாக நோட்டம் விட்டு இந்த பொண்ணு இங்கே வரப்போ கழிப்பறை போகிறதுக்கு கழிவு நீக்க வரப்போ அந்த பொண்ணை அப்படியே தூக்கி போய் எங்கேயோ ஏதோ பண்ணிவிட்டு கொண்டு வந்து போட்டிருக்கான். இது எப்படி போலீஸ் இவன்தான்னு சொல்ல முடியும்? அந்த பொண்ணு கையில் போராட்டத்தில் அந்த சதை வந்து மாட்டி இருந்தது. அந்த விரல் இடுக்கில் மாட்டின சதையை எடுத்து இவங்க ஃபேமிலி டிஎன்ஏ வச்சு அவனோட டிஎன்ஏ வச்சு கண்டுபிடிச்சி இப்போ அவன் தான் குற்றவாளின்னு தெரியுது. இவன் 23 குற்றங்கள் செய்து நிறையா பெயிலில் வந்து இருக்கான். இப்படிலாம் அதில் வேற 60 வயசு கிழவிகள் 2 பேரை கற்பழிச்சிருக்கான். அப்பயே அவனை நறுக்கி வெளியில் போட்டிருந்துருக்கணும். இல்லாமல் இப்படி பண்ணினதுனால ஒரு சின்ன குழந்தை, ஒரு நல்லா படிக்கிற குழந்தை, ஒரு பெண் குழந்தை போயிடுச்சு. எவ்வளோ கொடுமை பாருங்க. இது என்ன விதி? கடவுள் போட்ட அந்த குழந்தைக்கு அந்த விதி போட்டிருந்தாலும் இது நடக்கிறது வந்து கொம்பனாலையும் ஆட்சி பண்ண முடியாத கொம்பனால தானே பண்ணுறது. இது மாதிரி நடக்க விடாமல் இல்லை பண்ணியிருக்கணும். அந்த போலீஸ் ஒன்றும் கழிப்பறை அந்த வீட்டில் இருந்திருந்ததுன்னா கஷ்டம் இல்லை. கழிப்பறை கட்ட முடியாத அளவுக்கு அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு கழிப்பறை கட்டுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தோம். அவங்கள கழிப்பறை கட்ட வைக்க முடியாமல் பண்ணின இந்த ப்ரெசண்ட் அரசை நம்ம குத்தம் சொல்லலாமா? ஏன் ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் கழிப்பறை இல்லாத வீடாக பார்த்து அவங்களெலாம் இத்தனை ஆண்டில் பண்ணியிருக்க வேண்டாமா? கழிப்பறைக்காக வெளியில் போன பொண்ணை வேறு எதுக்கும் போலங்க. அதுக்கு வேறு பேர் வேறு எவனோடையாவது ஓடி போயிருப்பானு. இந்த காவல்துறை இப்படி பேசுகிற காவல்துறை வாயிலெல்லாம் சுட்டுப்படணும். என்ன கேட்டால் ஆசிடு ஊற்றிடணும். இப்படிலாம் கோபமாக வருது. அது சொன்னா தூண்டி விடுறோன்னு சொல்ல போகிறாங்க. இப்படிலாம் கோபம் வருது. அவங்க செய்கிற தப்பு, பல தப்புனால தான் பல உயிர்கள் போடுறது. இந்த கொம்பனை இப்போ நான் கேட்டுக்கிறேன். இப்போ உள்ள கொம்பனை தயவு செஞ்சு இனி உங்கள் ஆட்சி வராதுன்னு தான் நினைக்கிறோம். வந்ததுன்னா வர வரைக்குமாவது நீங்கள் கொஞ்சம் நல்லது பண்ணிட்டு போங்க. இந்த காவல்துறை காவலர்கள்லாம் நல்ல ஏற்கனவே சாத்தான் குளத்தில் அப்பன் பையனை கொன்ன காவலர்கள்லாம் இன்னும் என்ன தண்டனை கொடுத்தீங்கன்னு தெரியல. காவல்துறையில் காவலர்கள் பேசுகிறதும் வந்து ரெக்கார்ட் பண்ண வைக்கணும். அது மாதிரி இப்படிலாம் கண்டபடி ஒரு பேரண்ட்ஸை பேசி அவங்க குழந்தைய இழந்த துக்கத்தை விட அது பாலியல் தொல்லையில் அப்படியே
இறந்துருக்குனாக்க கோவிடுங்க. அவ்வளவு தூரம் எட்டி எவனுக்கோ வந்ததுன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு கோவிடு. அது மாதிரி இது எவனுக்கோ நடக்குது, எங்கேயோ நடக்குது, இவங்களுக்கு தான் நடக்குதுன்னு நினைக்க முடியாது. நம்ம வீட்டுக்கும் பூரும் இந்த மாதிரியான நமக்கு காவல் இல்லாத, ஒரு சட்டப்படி சட்டங்கள் சரியில்லாமல், ஒரு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி எங்களுக்கு வேண்டாம், 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 இனியும் வேண்டாம். என்றைக்குமே வயிறு பசிக்கும்போது காம பசி வராதும்பாங்க. இந்த பரதேசிக்கு வயிறு பசி, நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுவிட்டு காம பசியில் வந்திருக்கான் இவன். இப்போ பேல்றவனை பண்ணினுச்சுன்னா அது மலத்தை தான் சாப்பிட்ருக்கோம். இவன் அயோக்கிய பைய பேல போகிறவளை கற்பையே சூறாடி பாலியல் தொல்லை பண்ணி அத்தோட விடாமல் அதை கண்டபடி கொன்று வேற விட்டுருக்கான். இவனெல்லாம் சும்மா வெறுமன பெயில் அது இதுன்னு கொடுத்துட்ருக்கக்கூடாதுங்க. இவனுக்கு என்ன மாதிரியான அவனுக்கு தண்டனை கொடுக்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் பயங்கரமான தண்டனை என் மனசில் தோணுது. நீங்கள்லாம் சொல்லுங்கள் என்ன மாதிரி தண்டனை. இந்த மாதிரி பேல போகிறவளை பிடிச்சி பாலியல் தொல்லை கொடுத்து கொன்ன அந்த அயோக்கியன் எதை வேணாலும் திம்மான் போல இருக்கே பரதேசி. இவனுங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு கல்வியை கொடுத்து ஒழுங்காக கொண்டு வர முடியாமல் போன அவங்க தாயை சொல்கிறதா, இல்லை அந்த கல்வியை கொடுத்து ஒழுங்காக கொண்டு வராத இந்த நாடை சொல்கிறதா, இல்லை அந்த பொண்ணு அவ்வளவு கல்வியில் சிறந்து விளங்கி அவள் வீட்டில் ஒரு கழிப்பறை இல்லாததுனால உள்ள வந்த கன்றாவி இந்த சாவை சொல்கிறதா, ஏற்படுத்தின அரசை சொல்கிறதா, என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அந்த கொன்னவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? தூக்கு தண்டனை. அது மட்டும்லாம் இங்கெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் அது இதுன்னு கன்றாவி. இதுக்கெல்லாம் ஹியூமன் ரைட்ஸை தூக்கிட்டு வரவனெல்லாம் நீங்கள் கமெண்ட் போடுங்க, என்னால் சொல்ல முடியல.